श्रीगुरुभ्यो नमः। सुवर्णं लक्ष्यतावच्छेदक समन्वितत्वं असाधारणत्वं तैजसं व्याख्यानं பண்ணியாச்சு இது விசாரः क्रियते. அதுக்கு மேலே ஒரு பங்கி வருது. நேத்திக்கு தமிழில் சொன்னது நான் இப்போ சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறேன். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்திவம் வா தைஜசம் வா இது விசாரः क्रियते. श्रमமாக இருக்குன்னு தோன்றுது. तत्र पूर्वपक्षीवदति सुवर्णं पार्थिवमेव न तु तैजसम् अतिव्याप्तिः तत्र किं प्रमाणम् इति चेत् अनुमानमेव प्रमाणम्। कथम् अनुमानप्रकारः लक्षणप्रयोजनत्वे इति चेत् उच्यते सुवर्णं व्यावृत्तेरपि व्यवहारसाधनत्वात् गुरुत्वात् हरिद्रावत् इति இது கொஞ்சம் அത്ര சுவர்ணம் பக்ஷமான விஷயம். பார்த்திவத்துவம் சாத்தியம் அப்புறம் சொல்றான்னு நினைக்கிறேன். பார்த்திவம் சாத்தியம் உங்களுக்கு பார்த்திவத்துவம் சாத்தியம் ஹேதுத்வயம் என்னன்னா ஈதத்துவம் அதில் ஒரு விஷயம் சொல்லுங்க. ஈதத்துவம் ஏகஹ ஹேதுஹு லக்ஷணத்துக்கு என்ன பிரயோஜனம் நிரூபணம் பண்ற லக்ஷணம் எதுக்காக சொல்ற திருஷ்டாந்தம் ஹரித்ரா அது சொல்லலாம். அது அவசியம் தெரிஞ்சுக்கணும். வியாப்தி வக்தவ்யம் எல்லாத்துக்கும் லக்ஷணம் எത്ര பீதத்துவம் லக்ஷணம் எது பார்த்திவத்துவம் इति व्याप्तिरस्ति ಅದಕ್ಕೆ ಬದಲು ಕೊಡ್ಕರಾರ್ ಯಾವ ಯತ್ರ ಯತ್ರ ವ್ಯವಹಾರವಾ ತತ್ರ ತತ್ರ ಪಾರ್ಥಿವತ್ವಂ ಇತ್ಯಪಿ ವ್ಯಾವೃತ್ತಿಃ ಏತದ್ ವ್ಯಾಪ್ತಿದ್ವಯಮಪಿ ವಾ ದೃಷ್ಟಾಂತೆ ಲಕ್ಷಣಸ್ಯ द्रष्टुं शक्यते. न हरिद्रायां व्यावृत्तिः पीतवर्णः वर्तते व्यवहारत्वम् अस्ति. पार्थिव व्यावृत्तिः എന്ന് சொன்നാൽ इतरभेदं गुरुत्वम् अस्ति पार्थिवत्वं च वर्तते. इतरभेदं व्याप्तिः समीचीना अस्ति. तस्मात् अनया व्याप्त्या ஒரு வஸ்துக்கு சுவர்ணமா யோசிச்சு பாருங்க. ஒரு வஸ்துக்கு குருத்வம் எதுக்கு சொல்றதுன்னா அந்த வஸ்துவை பிரிச்சு காமிக்கிறதும் அவசியம் ஸ்வீகர்த்தவ்யம். இப்போ ஒரு கந்தவத்துவம் பிருத்திவியா சுவர்ணம் யதா அந்த கந்தம் இருக்கிறதுனால குரு பிருத்திவிக்கு குருத்த திரவியங்களோட விசேஷம் இருக்கு. அது செப்பரேட்டா இருக்கு. अतः सुवर्णं पार्थिवम् इति सिद्ध्यते. इतरेभ्यो विद्यते गन्धवत्वा इति पूर्वपक्षः समाप्तः. अपो व्यावर्तकं खण्डनं क्रियते तथा न व्यावृत्तिः लक्षणप्रयोजनम् अत्यन्त अनलसंयोगे लक्षणस्य प्रयोजनदर्शनेन इतरभेदज्ञानं तन्नाश अदर्शनेन च असति ஒரு லட்சணம் சொன்னால் அந்த லட்சணத்தை வச்சுண்டு அக்னி சயோகம் அந்த லட்சியத்தை காரியகாரண மற்ற பதார்த்தங்களிலிருந்து சுவர்ணஸ்ய நம்மளால அத்தியந்தானல சயோகே சதி இதுதான் அனுச்சித்யமான திரவத்வம் பிருத்திவியினுடைய லட்சணம் சொன்னால் அந்த கந்தவத்துவம் என்ற லட்சணத்தினால பித்ததிரிய திரவத்வ நாச பிரதிபந்தியாசப்பட்டிருக்கு என்று நம்மளால திரவத்வ நாச பிரதிபந்திக்க முடியும். அது எப்பேற்பட்ட திரவியாந்தர சித்தௌ நைமித்திக திரவத்வாதிகரணத்தையா அனுமானம் பண்ண முடியும். ரூப லட்சணத்தை வச்சுண்டு வாயுவாதிஷு அனந்தர் அனுமானம் பண்ண முடியும். தைஜசத்துவ சித்தி. அப்ப எப்படி அனுமானம்? ஏகம் வாக்கியம். அந்த அனுமானத்துடைய ஏகம் வாக்கியம் ஸ்வரூபம் காமிக்கணும். பிருத்திவி கதம் சமாபயதி இதர பின்னா சுவர்ணஸ்ய தைஜசத்துவம் சித்தியதி. அந்த லட்சணம் அனுமானத்துல ஹேதுவான இதர பேதம் சாத்தியமா வரும். இது சேத் லட்சியம் பக்ஷமா வரும். प्रथमतः कश्चन कार्यकारणभावः निर्णेतव्यः. पक्षं साध्यं हेतु இதுக்கு என்ன வித்தியாசம்னு நீங்க ஏற்கனவே அனல சம்யோகி சதி கதாதோ திரவத்வநாச பலதரு சொல்லிருக்கேன். தரிசனே தெரியாதுன்னு சொல்றது புரிஞ்சிக்க முடியாது. யதா கிருதாதேஹே ஒரு தடவை சொன்னேன் அனல சம்யோக நானே சொன்னேன் பக்ஷம்னா என்ன சாத்தியம்னா என்ன அது தெரியாத வாழ்க்கை இன்னுமே சொல்ல முடியாது. அत्यंत டைம் போயிடும். தீக்ஷ்ண வன்ய சம்யோக தீக்ஷ்ண வன்ய சம்யோக பக்ஷத்துல சாத்தியத்தை தீக்ஷ்ண வன்ய சம்யோக சாதிக்கணும் இல்லையா? घृते क्रियते. इंगे वंदे लक्ष्यं पक्षम और घृतं प्रथमतः द्रवी भवति पृथ्वी विनश्यति इति दृश्यते. पृथ्वी एपेर्पट्टद जलमध्यस्थर भिन्ना चेत् इतर भिन्ना संयोगे सत्यपि गन्धवत्वतनाल गन्धत्तनाल गन्धविक्रमं वर्तते इति कृत्वा नाशो न दृश्यते. तेजः एतद् दृष्ट्वा जलम् इतरभिः एकः कार्यकारणभावः निर्णीयते. तेजः इतरभिन्नं उष्णस्पर्शवत्वात् पार्थिवद्रवत्वनाशं वायुः इतरभिन्नः अत्यन्त अग्निसंयोगः कारणम्. रूपरहितत्वस्पर्शवत्वात् आकाशः इतरभिन्नं शब्दवत्वात् अत्यन्त अग्निसंयोगः कारणम्. अत्यन्त अग्निसंयोगः यदि अस्ति तर्हि
ഇതര ഭേദത്തുക്കും തദ്ഭിന്നഭിന്നതുക്കും அசதி பிரதிபந்தக அர்த்தக பிரதிபந்தகம் ഭിന്നத்துவம் சொல்லும் பொழுது ரெண்டு பேதம் வந்துருது. பிரதிபந்தகம் இல்லாம இருந்தால் இது தத்பின்னத்துவம் பிரதிபந்தகே இதர பின்னத்துவம் சொன்னால் பார்த்திவ திரவத்துவம் நஷ்யதி. ஆமா இல்ல தத்பின்ன भिन्नत्वம் தான் இருந்தா வாஸ்தவம் நீ கேட்டது प्रतिबंधकम यदि अस्ति तद्भिन्न भिन्नत्वம் தான் இதர भेदம். परंतु प्रतिबंधकम यदि இதர भेदம் भेदம் சொன்னா என்ன तर्हि पृथ्वीतर भिन्न अनल संयोगे कृते पार्थिवम द्रवत्वम नश्यति. नाना तपस्या तद्भिन्न भिन्नत्वमे इतर भेदम तदेव इतर भेदम अयं कार्यकारण भावः दृश्यते. वेरुम इतर भेदमिल्ल पृथ्वीतर भेदस्य तु अत्यंत अनल संयोगे कृते अपि इतरत् சொன்னால் பாக்கி எல்லாமே நாசः न दृश्यते. निखिलं निखिल प्रपंच अनल संयोगे कृते पृथ्वी सुवर्णं इतर अर्थमतः द्रवी भवति. அதிலிருந்து பேதம் नश्यति वा न नश्यति इति कृत्वा साधिकं सुवर्णस्य अत्यन्त अनुच्छिद्यमान द्रवत्वाधिकरणत्वेन इतर भिन्ना स्वेतर भिन्ना अर्थम्. अनुच्छिद्यमानस्मात् द्रवत्वस्य इतर अधिकरण ततो भिन्ना अस्ति. அப்படினா என்ன அர்த்தம்? தத்பின்ன भिन्नत्वம் சுவர்ணத்தில் திரவத்துவம் இருக்கு. സുവർണത്തില് ഭിന്നത്വം ഇത്യവ ലഭ്യത. അപ്പോ ദ്രവത്വത്തിനുடைய அதிகரணம் ஆச்சு இல்லையா சுவர்ணம் அங்க கஷ்டம். திரவத்துவம் சுவர்ணே ഭിന്നത്വം சொல்றதுக்கு ஒண்ணும் திரவத்வस्य அதிகரணம் भवति சுவர்ணம். ஏன்னா पृथ्वी पक्षம் सुवर्णे पृथ्वीतरम् इदं द्रवत्वं सकल नश्यति वा न नश्यति. सः प्रसिद्धः उच्छिद्यते इत्युक्ते नश्यति इत्यर्थः. पृथ्वीतर सकल प्रपञ्चः प्रसिद्धः. अनुच्छिद्यमानं भिन्नत्वं पृथिवी अविनाशी कोऽपि क्लेशः नास्ति. अनुच्छिद्यमानं उत्तम पदार्थത്തെ എടുക്കുമ്പോൾ അവിനാശി വിനാശമില്ലാത്തത് അനുച്ഛിദ്യമാനം ഭിന്നത്വം. അത് തന്നെ സ്വർണ്ണ പദാർത്ഥത്തെ വെച്ചിട്ടുണ്ട്. അപ്പൊ സ്വർണ്ണം ഭിന്നം അനുച്ഛിദ്യമാന ദ്രവത്വസ്യ അധികരണം ഭവതി. അനുച്ഛിദ്യമാന ദ്രവത്വാധികരണത്വം സ്വർണ്ണേ അസ്തി. ഇങ്ക കഷ്ടമില്ല அப்படி புரிஞ்சுக்கணும். இங்க பிருத்திவி ஒன்று தான் எடுக்கிறது. ஸ்வர்ணஸ்ய അനുച്ഛിദ്യമാന ദ്രവത്വാധികരണത്വേന പദാർത്ഥങ്ങളേന ഭിന്നത്വം திருப்பி பிருத்திவியில் கொண்டு அதனால பார்த்திவம் न भवति. அந்த மாதிரி சுவர்ணம் यदि பார்த்திவம் स्यात् அதனால இங்க தத்பின்ன ഭിന്നത്വം சொல்றதுக்கு ஒண்ணும் இடைஞ்சல் இல்ல. அத்தியந்த அனல संयोगे அப்போ யாவர்த்தி பண்றதுக்கு லட்சணம் உபயோகப்படுறது അനുച്ഛിദ്യமான லட்சியத்துல இந்த உச்ഛேதமான பேதத்தை சாதிக்கிறதுக்கு ஒரு லட்சணம் அந்த தர்க்கேதுவாக உபயோகப்படுத்த முடியும். பார்த்திவமா இருந்தால் எழுதி வச்சுக்கணும். அத்தியந்த அனல இதானின் பொழுது பశ్చాத் சுத்வா அதனுடைய திரவத்துவம் உச்சித்தியமானமாக இருக்க வேண்டியது. ലക്ഷ്യത്തെ അത് ഉച്ചിത്യമാനമാ വരണം. ഇതര ഭേദം ലക്ഷ്യത്തിൽ ഇതര ഭേദത്തെ தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? यदि सुवर्णं इतर भेदः अनुमीयते तर्हि सुवर्णस्य अत्यन्त अनल संयोगे अनुमानेन उच्छिद्यमान द्रवत्वाधिकरणं अनुमानेन अवगम्यते इत्युक्ते हेतुः कः भवति? अनुच्छिद्यमान द्रवत्वाधिकरणं लक्ष्यमेव पक्षः. अत्र तु अनुच्छिद्यमान द्रवत्वाधिकरणत्वं दृश्यते. अप दृष्टान्तम् एवं वक्तव्यं. तदानीं केळ्वि वरुम्. पार्थिवता अङ्ग व्यतिरेकः न शक्यते. கேவல அனுமானம் சொல்றது அதெல்லாம் அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. பீத திரவிய கேவல व्यतिरेक अनुमाனம் अन्वय दृष्टांतம் கிடைக்காது. பீத திரவியம் சுவர்ணம் व्यतिरेक दृष्टांतம் சொல்லணும். अन्वय दृष्टांतம் द्रव्यस्य यत् द्रवत्वं यत्र यत्र द्रवत्वस्य नाशो न जायते पृथ्वीतर भेदः सुवर्णம் முடியாது. ஏன்னா பீத திரவியமா தெரியும். पृथ्वी எல்லாமே பட்சமா அந்த பீத திரவிய द्रवत्वத்துக்கு நாசமே வரல. எത്ര तर्हि किमपि यत्र पृथ्वीतर भेदाभावः जले किमपि द्रव्यान्तरं पृथ्वीतर भेदाभावः पृथ्वीतर जल ஒரு द्रव्यம் அந்த சத்பேதः ஈதத்ரவ்யத்தோட ஜலே சேர்ந்து நிற்கக்கூடிய ஏதோ ஒரு வஸ்து ஒரு द्रव्யம் இருக்கு. அது என்னதுன்னு கண்டு கந்தாபாவம். அப்படி அது வாயுவா? இப்ப நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுக்கணும்னா கேவல ஜலம் அனுமானம் திவிதம் தேஜஸ் கேவல व्यतिरेकी तेजस தான் முடிவு. अन्वय व्यतिरेकी केवल द्रवत्व नाश अल अन्वय व्यतिरेकी किमपि द्रव्यम् अनुमानं मूल विधम् अस्य नैमित्तिक तस्मिन् द्रव्ये द्रवत्वम् केवलान्वयी द्रवत्वम् व्यतिरेकी केवल तद् नैमित्तिक द्रवत्वம் வா சாம்சித்திக கேவல व्यतिरेकी द्रवत्वம் ரெண்டு விதம். அப்படினா व्यतिरेक व्याप्ति மட்டும் தான் இருக்கு. स्वभाव सिद्धம் अन्वय व्याप्ति கிடையாது. अन्वय व्याप्ति இருக்குன்னா ஜலம் अन्वय व्यतिरेकी திரவம் தான். स्वभावம் अन्वय व्याप्ति மட்டும் இருக்குன்னா கேவல கிருதம் வந்து அப்படி व्यतिरेक व्याप्ति மட்டும் இருக்குன்னா கேவல திரவமா வரும். இல்லன்னா அது ஹார்டா இருக்கும். अन्वय व्याप्ति மட்டும் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? अन्वय दृष्टांतம் இருக்கு. व्यतिरेक दृष्टांतம் கிடையாது. கெமிக்கல் சேர்க்கிறது. அதனால தான் சில இடத்துல अन्वय व्याप्तिயும் இருக்கு व्यतिरेक ஹார்டா வருது. என்ன காரணம்? अन्वय दृष्टांतம் இருக்கு व्यतिरेक दृष्टांतம் இருக்கு. அது எப்பொழுதும் திரவமா தான் இருக்கும். அதெல்லாம் அங்க படிக்கணும். அப்படின்னா ஏதோ ஒரு கெமிக்கல் போட்டுருக்குன்னு அர்த்தம். இல்லன்னா இந்த விஷயம் ஆச்சு. சுபாவமா அது வியாவர்த்தி
ലക്ഷണസ്യ പ്രയോജനം. അതായത് அக்னி சம்பந்தம் இருந்தா அக்னி சம்பந்தம் வியாபத்தின்னா இதர பேதம். ரூம் இதர பேதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரூம் லட்சணம் டெம்பரேச்சர் இருந்தா அது உபயோகப்படுத்த முடியும். ஹார்டா வரும். அதான் அர்த்தம். அப்படிதான். எப்படி உபயோகப்படுத்த முடியும்னா அப்போ லட்சணம் பார்த்திவ சொல்லும்போது திரவத்துவமா இருந்தால் அது லட்சியத்தை பட்சமாக வச்சுண்டு ஜலம் வேதர பேதத்தை ஜலமா இருந்தா சாம்சிதிக திரவத்தம் இருக்கணும். லட்சணத்தை ஹேதுவாக சாம்சிதிக வச்சுண்டு திரவத்தம் அனுமானத்தை பண்ண முடியும். அனுமானம் பண்ண சுவர்ணே முடியும். லட்சணத்தை சாம்சிதிக ஹேதுவாக திரவத்தம் கொண்டு நாஸ்தி. லட்சியத்தில் இதர பேதத்தை कदाचित् சாதிக்க द्रवी முடியும். भवति, कदाचित् न भवति. अतः அதுதான் जलम् प्रयोजनम्. इति वक्तुं न शक्यते. அதாயிடுச்சு. तर्हि இன்னொரு பிரயோஜனம் वायुः इति वक्तुं शक्यते वा? व्यवहारो न. वा रूपमस्ति, விவகாரம். रूपं दृश्यते, तस्मात् விவகாரம். वायुः न. விவகாரம்னா என்ன? அந்த तर्हि லட்சியத்தை பத்தி விவகாரம் वायुवादिषु லட்சணத்தை வச்சிருந்தாலும் अनन्तर्भावः, விவகாரம் பண்ண आकाशोऽपि முடியும். न भवति, कालोऽपि न किमपि न भवति. பிரசக்தியே கிடையாது. तर्हि किं भवति? तैजसमेव விவகாரத்துக்கு द्रव्यम्. உபயோகப்படுறது. அந்த தர்மம் அதில் இருக்கு தைஜச தெரிஞ்சாச்சுன்னா திரவியமா இருக்கணும். அந்த அது பீதரூபம் அசாதாரண தெரியக்கூடிய தர்மம் பீதரூபம் தெரியும் என்ன வரும்? என்ன அந்த உபயோகம்? பீத ரூபம் இருக்கிற அந்த அசாதாரண ரூபம் தர்மம் தேஜஸ்ல தேஜஸ்ல இல்ல. இருந்தால் இது பிருத்திவியில் தான் பிருத்திவியில் இருக்கும். விவகாரம் பண்ண முடியும். அங்க என்ன அவ்வளவுதான். இப்ப கல்ல ஸ்மெல்ல வர்றது வர்றது என்னன்னா பிருத்திவியினோட லட்சணம் சுவர்ணம் தெரியக்கூடிய வஸ்துவில அங்க இருக்கிற இருக்கிற அம்சமும் இருக்கு. தெரியும் பொழுது தேஜஸ்னுடைய இது அம்சமும் பிருத்திவி, இருக்கு. இது விவகாரம் சொல்றாங்க. பண்ணலாம். விவகாரம்னா அது ஞான கேவலம் ஜனக தேஜஸ்னு சப்த சொல்ல பிரயோகோ வரல. விவகாரः. பிருத்திவியோட அதை பத்தி சொல்ல அம்சமும் முடியும். இருக்கு, தேஜஸ்னுடைய அம்சமும் இருக்கு. இப்ப தேஜஸ் பிருத்திவியோட தேஜஸ் அம்சம் எதை சொல்லணும்? இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. மஞ்சள் கலர் தெரியுது. எங்க வந்து பீதவர்ணம் உஷ்ணஸ்பரிசம் தெரியுது. இருக்கோ வெயிட் தெரியும். அதை எல்லாத்துக்குமே தேஜஸ்னு சொல்லலாம். சுவர்ணத்தினுடைய அம்சம் இருக்கிறது, தேஜஸ்னுடைய தேஜஸ்னுடைய அம்சம் இருக்கிறதுனால உபயோகப்படுத்திக்கலாம். அது அத்தியந்த அன்ன சயோக உபயோகப்படுத்தி நாசம் வரல, அது விவகாரம் அப்ப பண்ணலாம். அத்தியந்த அன்ன இது வந்து சயோக இன்னொரு பிரயோஜனம். சயோகம் இருக்கும் பொழுதும் இப்படி திரவத்தம் ஆசம் திரவத்தம் ரெண்டு பிரயோஜனம். இல்லைனால் ஒண்ணு அதுக்கு காரணம் வியாவர்த்தி, பிரதிபந்தகமா ஏதோ ஒண்ணு அங்க இன்னொன்னு இருக்கு. விவகாரம். அது என்ன வியாவர்த்தி கண்டுபிடிக்கணும். விவகாரோவா வேற ஏதோ ஒரு லட்சணஸ்ய திரவியம். பிரயோஜனம். அது வெறும் பிருத்திவி இல்லே தெரியும். அது சுலபமான விஷயம். அதுல ஒண்ணும் மஞ்சள் கஷ்டம் கலர் இல்ல. தெரியுது, வெயிட் கஷ்டம் தெரியுது. எங்க வருது தோன்றது. வெறும் பிருத்திவி இல்ல. லட்சணத்துவே வெறும் பிருத்திவியா இருந்தால் ஏன் அது அபிதேயத்வாதௌ ச அதிவ்யாப்தி இதா போகணும் இல்லையா? நஷ்டமா போகணும். தத்பின்னத்துவம் அத்தியந்த நல்ல தர்ம சயோகம் விசேஷம் இருந்தால் அது தேயம். நசிக்கணும். இது அது உங்களை நசிக்கலே புரிய என்ன வைக்கிறது தெரியும்? தான் அதனால என்ன தெரியுது? அது வெறும் வெறும் பிருத்திவி இல்லைன்னு தெரியுது. வியாவர்த்தக தர்ம அப்புறம் ஏதோ ஒண்ணு கலர்ந்து இருக்கு. எதி லட்சணம் அது என்னன்னு இத்தியுச்சதே. கேட்டா அது வேற ஏதோ ஒரு திரவியம். அதுதான் சுவர்ணம். அது தேஜஸ் சாரி, அதுதான் தேஜோ திரவியம். அதனால சுவர்ணம் வந்து தேஜோ திரவியம், பிருத்திவியோடு கலந்து இருக்கக்கூடிய தேஜோ வியாவர்த்திரேவ திரவியம். எதி லட்சணஸ்ய பிரயோஜனம் அதுதான் இத்தியுச்சதே. அவ்வளவுதான் விஷயம். கேचन व्यावृत्तिः तैजसत्वसिद्धिः व्यवहारः द्वयमपि लक्षणस्य प्रयोजनं तस्य इति वदन्ति। उष्णस्पर्श केचन भास्वररूपयोः व्यावृत्तिरेव लक्षणस्य प्रयोजनं रूपस्पर्शाभ्यां प्रतिबन्धात् यदि अनुपलब्धिः। व्यावृत्तिरेव लक्षणस्य प्रयोजनं இப்போ स्यात् கேள்வி கேட்பா, तर्हि இது வந்து व्यावर्तकमेव தைஜசமா लक्षणं இருக்குன்னா स्यात्। எப்படி तदानीं ஏன் உஷ்ணஸ்பர்ஷம் இல்ல? व्यावर्तके धर्मे एव लक्षणस्य ஏன் समन्वयः भास्वर कर्तव्यो शुक्ल रूपம் भवति। தெரியல? तदानीं அதுக்கு ஏற்கனவே நம்ம பதில் लक्षण சொல்லியிருக்கோம். लक्षणस्य அதான். लक्ष्या न பார்த்திவ भवति। பிருத்திவியோடு तदानीं கலந்திருக்கு இல்லையா? अलक्ष्ये அதனால लक्षणवर्तित्वे தெரியல. अतिव्याप्तिः அவ்வளவுதான். भवति। அது எப்படி சொல்ற? तस्य उष्णस्पर्श इदानीं किं भास्वर स्यात् इत्युक्ते रूपयोः लक्ष्यतावच्छेदक समनीयतत्वम् इत्येतावन्मात्रं அனுபலத்தினா लक्षणम् தெரியாம इत्युच्यते। இருக்கிறது. तर्हि உபலப்தினா लक्ष्यतावच्छेदक அனுபலப்தி लक्ष्यतावच्छेदक समनीयतत्वम् தெரியாம இருக்கிறது. इत्येतत् ஏன் தெரியல? लक्षणं सर्वेषु लक्षणेषु योजनीयम्। उपष्टम्भक पार्थिव यदि व्यावर्तकमेव रूपस्पर्शाभ्याम् लक्षणं भवति उपष्टम्भकं तर्हि व्यावर्तके धर्मे उपष्टम्भकं தான் அதோடு கலந்திருக்க लक्ष्यतावच्छेदक समनीयतत्वं भवेत्। उपष्टम्भकं व्यावृत्तौ न भवेत्। उपष्टम्भं परन्तु सपोर्ट करोति नर्थम्। लक्ष्यतावच्छेदक समनीयतत्वं उपष्टम्भकं வந்து व्यावृत्तौ पार्थिव अपि रूपं गच्छति इति कृत्वा पृथ्वीयोடு சேர்ந்து व्यावृत्तौ தானே தெரியும். अतिव्याप्तिः स्यात्। அந்த பிருத்திவியில் இருக்கிற व्यावृत्तिर् ரூபம் தான் नाम நமக்கு इतर தெரியும். भेदः। பிருத்திவியில் இருக்கிற ஸ்பரிசம் தான் நமக்கு தெரியுது. लक्ष्यतावच्छेदक அதனால மட்டும் समनीयतत्वं அது பிருத்திவி நினைச்சுக்காதீங்கோ. लक्ष्येतर உண்மையா भेदे அது अस्ति। தைஜசமா இருக்கு. यत्र यत्र लक्ष्येतर भेदः experiment எல்லாம் तत्र காமிச்சு तत्र लक्ष्यतावच्छेदकम् ஆயிடுச்சு. लक्ष्यतावच्छेदक விஷயம் समनीयतत्वं नाम முடிஞ்சு लक्ष्यतावच्छेदक மேல போலாம். व्याप्यत्वे सति व्यापकत्वं। तस्मात् लक्ष्यतावच्छेदक सुवर्णं व्याप्यत्वे तैजसम् सति इति लक्ष्यतावच्छेदक सिद्धम्। व्यापकत्वम् इत्यर्थः। नेक्स्ट लक्ष्यतावच्छेदक व्याप्यत्वे सति रूपरहितस्पर्शवान् लक्ष्यतावच्छेदक वायुः व्यापकत्वं लक्ष्येतर भेदरूपायां व्यावृत्तौ वर्तते। ரூபம் கிடையாது, ஸ்பரிசம் இருக்கு. कथम् इत्युक्ते அப்பேற்பட்ட यत्र திரவியம் यत्र வாயு. लक्ष्यतावच्छेदकं तत्र तत्र आकाशादौ लक्ष्येतरभेदः। यत्र यत्र अतिव्याप्तिवारणं लक्ष्येतरभेदः इति तत्र तत्र लक्ष्यतावच्छेदकम् इति। लक्ष्यतावच्छेदकसमनीयतत्वरूपस्य पृथिव्यादौ लक्षणलक्षणस्य रूपरहित इति இது தெரிஞ்ச अलक्ष्य விஷயம். अलक्ष्यभूत अलक्ष्यभूते वायुलक्षणे लक्ष्येतरभेदे ரூபரहितत्वानुपादाने समन्वयो जायते इति कृत्वा अतिव्याप्तिः स्यात्। लक्ष्येतरभेदः रूपरहितत्वं व्यावृत्तौ लक्षणलक्षणस्य इदानीं स्परिशत्वं मात्रं जायते। वायोर्लक्षणं स्यात्. तद्वारणाय அதிவியாப்தி तद्भिन्न தத்வாரணாய तद्वारणाय ரூபரहितत्वம்னு நிவேசனம் பண்ணியிருக்காங்க. ரூபரहितत्वம் சொல்றது மாத்திரம் எனக்கு கஷ்டம் உச்சத்தை இல்லை. ஆகாஷாது அதிவியாப்தி தத்வாரணாய இப்ப ஸ்பரிசவத்வம் சொன்ன விஷயத்தை புரிய வைக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும்.
அது எப்போ பிராணஸ்ய குத்ராந்தர்பாவஹ திருப்பி சொல்றேன். சரி, பிராணவாயு இருக்கு உள்ளுக்குள்ள ஓடுற வாயு, இது அது எங்க ஒரு கஷ்டமான பாவம் தான். அது இங்கதான் அந்தர்பாவம். பிராணஸ்ய குத்ர அந்தர்பாவஹ இத்யாஹ ஷரீரே வார்த்தையில சரீராந்த சஞ்சாரி வாயு நிக்கல. அதனால இந்த பிராணன் என்றது புது பதார்த்தம் இல்ல, அது வாயு தான். அது வெளியில ஓடும் பொழுது வாயுன்னு சொல்றது, உள்ளுக்குள்ள ஓடும் பொழுது பிராணன் சொல்றது, அதுதான், வேற வித்தியாசம் கிடையாதுன்னு இவாளுடைய மதம். பிராணஸ்ய குத்ராந்தர்பாவஹ இத்யதா ஆஹா ஷரீரேதி சஜ குணவத்வம் ந திரவியலக்ஷணம். சஜ ஏகோபி உபாதி பேதா குணவத்வம் திரவியலக்ஷணம் லபதே. அந்த பிராணவாயு இருக்கு, அது ஒண்ணுதான். மேல ஒரு கேள்வி. ஆனால் 5 விதமா பேர் வச்சிருக்கு. பிராணஹ, திரவியலக்ஷணம், அபானஹ, வியானஹ, உதானஹ, சமானஹ, இப்படி எல்லாம் இருக்கு. இது அது சுலபமான எப்படின்னா அதனுடைய வேலை வித்தியாசமா இருக்கிறதுனால ஸ்தான பேதம் இருக்கு. குணவத்வம் திரவியலக்ஷணம் சொன்னா ஒரு அவ்வியாப்தி வருது. பிராணஹ உதயபானஹ, எப்படி அவ்வியாப்தி? சமானம் தெரியுமா? நாபி மண்டலே குணவத்வம் திரவியலக்ஷணம் கண்டதேசஸ்து வராதுமான ஞான சர்வசரீர. எல்லா திரவியத்திலும் குணம் இருக்குன்னா எப்படி அது வச்சுட்டு உண்மையா எல்லா திரவியத்திலையும் குணம் இருக்கு, ஏதோ ஒரு குணம் பேர் வச்சிருக்குன்னு அர்த்தம். எல்லா குணமும் எல்லா வரலாம் இல்லையா? இருக்க வேண்டாம். ஒருத்தர் ஒரு குணம் கிரகத்துல ஒரு பேர், திரவியத்துல வேற இடத்துல வேற பேரு இருக்கு. வேலை பண்ற மாதிரி பேர் வச்சு அப்ப எப்படி அவ்வியாப்தி வரும் இல்லையா? அந்த மாதிரி கேட்டா சொல்றார் ஔபாதிக பேதம். ஆத்யக்ஷணாவச்சின்னே ஔபாதிக பேதம். இது தெரியுமா? ஒரு உபாதியை வச்சுட்டு சொல்லக்கூடிய பேதம். அது உண்மையா பேதம் இல்லைன்னா கூட உபாதியை சொல்லக்கூடிய பேதம். அதுக்கு ஔபாதிக பேதம். கந்தத்துவம் இல்லை, கந்தவத்துவம் தான் சொல்லணும். கந்தவத்துவம் ஒரு உதாரணம். கந்தா ஆகாசம் இருக்கு இல்லையா? கந்தத்துவம் அர்த்தம் வேற. கந்தவத்துவம் சொன்னா அர்த்தம் வேற. ததா அர்த்த வித்தியாசம் தெரியுமா? घटाकाशः பிரகோஷ்டாகாசம் சொல்லணும். घटத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸ். கந்தத்துவம் கந்தே அஸ்தி, அது घटाकाशம். இந்த பிரகோஷ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸ், அது பிரகோஷ்டாகாசம். கந்தவத்துவம் இஸ் ஈக்குவல் டு எல்லாம் பிரிச்சு சொல்றது இல்லையா? கந்தவத்துவம் சொன்னா எப்படி? அது உபாதி பேதம் மட்டும்தான். பாருங்க, பிரகோஷ்டம் என்ற உபாதியை வச்சு புஸ்தகம் இருக்குன்னு சொல்றோம். பிரகோஷ்டாகாசம் சொல்றோம். புஸ்தக கடத்தை உபாதியை வச்சு घटाकाशம். புஸ்தகவத் இதம் இதம் பவதி. புஸ்தகம் அஸ்யாஸ்தி புஸ்தகவத். இங்கே எங்க இருக்கு? இங்க தானே இருக்கு. வேற வேற புஸ்தகவத் என்ன? இது வஸ்து வேற, புஸ்தகவத் ஒரே வஸ்து. புஸ்தகவத் இதம் இருக்கு, ஸ்தானம் வித்தியாசமா இருக்கு. புஸ்தகவத்வம் எங்க இருக்கு? இங்க பேரு புஸ்தகம் இல்ல. என்னடா? ஏக ஏவ பிராணஹ பீഠிகாயான பேதாத் பீഠிகா புஸ்தகவதி வியவக்ரியதே இத்யர்த்தः. புஸ்தகம் அதுக்கப்புறம் ஒரு சித்தாந்தம் புஸ்தகவதி. ஸ்பர்ஷானுமேயோ வாயு. பீഠிகா புஸ்தகவதின்னு சொல்லலாம் இல்லையா? ஸ்பர்ஷானுமேயோ புஸ்தகவத்வம் பீഠிகாயாः தர்மம். வாயு ஸ்பர்ஷேன புஸ்தகே பிரத்யக்ஷம் கிடையாது. புஸ்தகத்துவம் புஸ்தகத்தினுடைய வாயு பிரத்யக்ஷம் இல்லை. புஸ்தக வாயுவினுடைய ஸ்பர்ஷம் எங்க இருக்கோ அதனால பீഠிகாய இங்க தட்டுறது. வாயு கடத்துவம் கடத்துவம் துகிந்திரியத்தினால கண்டுபிடிக்க முடியும். ஆனால் வாயு துகிந்திரியத்தினால தெரியல. அதனால தான் அனுமானம் சொல்லும்போது ஸ்பர்ஷம் தெரியுது. அந்த பர்வத குணம் தெரியும். தூமவத்வாத் சில பேர் சொல்லுவாங்க. தூமாது ஆகாசத்தினுடைய குணம் சப்தம் ரெண்டும் ஒண்ணு. ஒரே காதால தெரியும், தெரியுமா இல்லையா? ஆனா ஆகாசம் தூமவத்வாதுன்னு சொல்லணும்ன்றது அப்படி வரையாது. தூமா குணஸ்ய பிரத்யக்ஷம் என்ன? தூமவத்வம் நாம தூமயேவ திரவ்யஸ்யாபி தூமவத்வம் நாஸ்தி. தூமவத்வம் தூமயேவ தத்வத்வம் வாயோः गुणः भवति स्पर्शः. तद्वत् तदेव இல்ல. துகிந்திரிய கிராஹ்யः துகிந்திரிய மாத்திர கிராஹ்யோ குணः ஸ்பர்शः இல்லையா? ததேவ. அதனால வாயு கந்தவத்வம் கிராஹ்யம் தனகேவ பாலானாம் வாயு ஸ்மரணாய உச்சதே. தத்வத்வம் ததேவ. அனுமான பிரமாணவத்வம் கந்தேவ. தூமவத்வம் தூமயேவ உச்சதே. ஸ்பர்ஷானுமேயோ பிருத்திவித்வத்வம் நாம பிருத்திவித்வம். அனுமானம் சொல்லணும். எப்படி அனுமானம்? யோயம் வாயு பயப்படக்கூடாது. வாதி சதி பிருத்திவிஷ்ணாசீத ஸ்பர்ஷः உபலப்யதே. क्वचिदाश्रितः गुणत्वात् पृथ्वीत्वत्वம் பெரிய அனுமானம் சொல்லியிருக்காங்க. पृथिव्यां वाति सति पृथिव्यां पृथ्वीत्वम् अस्ति. अर्थம் वाति सति पृथ्वीत्वम् अस्ति. இதெல்லாம் எழுதி சப்தமி பிரயோகிக்கணும். வாதி உண்மையா எழுதி காமிக்கணும். ஆனா வாதி நம்ம சாம்பிரதாயிக கிரியாபதம் எழுதுறது கிடையாது. வாதி மனசுல பார்க்கணும். வாசி வாதஹ மனசுல பார்த்துட்டு வாமி மனசுக்குள்ள ஒரு ஃப்ரேம் இருக்கணும். வரும் வாதி பார்த்து படிச்சாதான் நமக்கு அப்படி காலாந்தரத்துல உபயோகப்படும். இல்லைன்னா பார்த்தா தான் படிக்க முடியும். பிரவகிக்கிறது வரக்கூடாது. வாயு எல்லாமே உள்ளுக்குள்ள வரணும். வாயு அந்த வாயு ஓடுறது இல்லையா?
சந்தி எல்லாம் காமிக்கும்போது எழுதி வாயு வாதி எழுதி போட்டு வாயு எழுதி பார்த்தா தான் அது சலதின்னு வரும் மாதிரி. ஆனா வாயு சலதி அபேட்ச வாயு ஆரம்பத்திலேயே கொஞ்சம் சிரமப்படணும் அது. பிருத்திவி, அதுக்கு மேல பிருத்திவித்துவம், காத்தடிக்கிறது, அதுக்கு மேல பிருத்திவித்துவம், பிருத்திவி வா தாது வாயு வாதி क्रिया पृथिवीत्वं पृथिव्याम् अस्ति अनाल इंगे पृथिवीत्वं कुत्र अस्ति वाति इल्ल पृथिवीत्वं कुत्र मयि गच्छति सति पृथिव्याम् अस्ति कुतः पृथिवीत्वं नाम पृथिवीत्वमेव तद्वत्वं तदेव मया कदा आगतं तद्वत्वं तदेव पृथिवीत्वं अहम् उत्तरं ददामि पृथिव्याम् मयि गच्छति सति भवान् आगच्छतु அதெல்லாம் திருப்பி அதுக்கு வர இதெல்லாம் திருப்பி வரும் இந்த மாதிரி வார்த்தைகள். நான் போறது சரி, நான் போகும் பொழுது இப்போ நான் போகும் பொழுது பிருத்திவியாக லட்சணம் இல்ல கந்தவத்வம் இல்ல गच्छति सति द्रव्य सामान्य लक्षणम् इति उक्तम्. गुणवत्वं गमन काले लक्षणम् इत्यस्य अर्थः कः? இங்க வந்து गच्छति இருக்கு இல்லையா, सर्वेषु द्रव्येषु இல்ல, அது நாமபதம். எப்படி தெரியுமா? गुणः अस्ति, अहम गच्छन् अथवा यदा भवामि तदा भवान् सर्वेषु सामान्य भाषया गुणः अस्ति. अहम अथवा यदा इतः गच्छामि गच्छन् गुणवत्वम् अस्ति नु சொல்லலாம். अहम इतः यदा गच्छन् भवामि गुणत्वम् अस्ति नु சொல்லலாம். तदा भवान् अतः गुणत्वं गुणेका சொல்லும்போது मयि गुणे अस्ति सति भवान् आगच्छतु. स्ट्रिक्ट मनसि அந்த गच्छति என்ன தெரியுமா? गुणत्वं गुणे अस्ति. सप्तमी द्रव्ये गच्छन् गच्छन्तौ द्रव्ये गुणः अस्ति. அது கிரியாபதம். குணவத்வம் குணஹ குணவத்வம் ஒரே அர்த்தம். அதுக்கு 7 விபக்தி கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. திங்கந்தமா இல்ல, கிரியையே சொல்லக்கூடியது. ஆனா எல்லா திரவியத்திலையும் கச்சதி கச்சா குணம் இருக்கான கச்சதி இல்ல, குணம் இல்லாம ஒரு திரவியம் இருக்கக்கூடாது. சந்தோ கச்சதா எல்லா திரவியத்திலையும் கச்சதா கச்சத்யாம் கச்சதா சப்தமி இருந்தாகணும், அதானே அர்த்தம் கிடைக்கும். ஆனா அப்படி பார்த்தா அது கிடைக்காது, அது லட்சணம் சரி சமன்வயப்படல. ஏன்னா आद्यक्षणावच्छिन्ने घटे गंधो नास्ति, आद्यक्षणावच्छिन्ने घटे गुणो नास्ति. गच्छन् गच्छन् சொல்லுங்க शब्दம், அது என்ன அர்த்தம் தெரியுமா? उत्पन्नं सत द्रव्यं गच्छन्तौ गच्छति गुणं अक्रियं च तिष्ठति. இப்படி ஒரு நியாயம். उत्पन्नं सत द्रव्यं अगुणं अक्रियं च तिष्ठति, அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த சப்தமி द्रव्यம் गच्छति, அதனுடைய गच्छति गच्छति உற்பத்தியாக கச்சதோ சக்ஷணத்துல அந்த திரவியத்துல கச்சதி சதி குணமும் இருக்காது, கிரியையும் இருக்கும். கச்சதி சதி ந திருஷ்யதே இல்ல. அந்த மாதிரி வாயம் திருஷ்யதேன்றது வாஸ்தவம் தான். வான் வாந்தௌ இல்ல, கச்சன் கச்சந்தவே இல்ல. நாஸ்தி இத்துக்தே ந திருஷ்யதே வான் வாந்தௌ வாந்தஹ நாஸ்தி இத்யவ கிடையாதுன்னு கிடையாதா வாத்யாம் அப்படியா? அப்படி ஒரு ரூல் வச்சிருக்காங்க. ஏன் ரூல் அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கு? அது அந்த வாதி, அது வாயு வாதி சத்தி சொன்னால் வாயு அப்படி வகிக்கும் பொழுது வாயு போகும் பொழுதுன்னு அர்த்தம். ஏன்னா வாயுடத்தில் இருக்கக்கூடிய கந்தம் இருக்கு இல்லையா, அனுஷ்ணாசில வர வேண்டிய குணங்கள் காத்தடிக்கும் இடத்துல எப்படி பாருங்க, ஒரு அனுஷ்ணாசீத குணம் வந்தது, சீதம் சொல்ல முடியாது, எப்படி ரூபம் வந்தது நல்லா தெரியும் நமக்கு. இப்போ கடத்துல இது இருக்கிற குணங்கள் எல்லாம் எப்படி வந்தது சொல்லலாம். எப்போ இடத்துல எத்தனையோ குணம், ஜல சம்பந்தம் இருந்தா சீதம் எப்படி வந்தது, அக்னி சம்பந்தம் இருந்தா உஷ்ணமா வரும். எப்படி வந்தது? சீதமா உஷ்ணம் எதனால வந்தது? ந உஷ்ணம் ந சீதம். ஒரு வஸ்திரம் இருக்கு, அந்த வஸ்திரத்துல அனுஷ்ணாசீத ஸ்பரிசம் ஸ்வேத ரூபம் திருஷ்யவாயு காத்தடிக்கும். எப்படி வந்தது வஸ்திரத்துல ஸ்வேத ரூபம்? அயம் அனுஷ்ணாசீத ஸ்பரிசः தந்தௌ வாயௌ வாதி சதி தந்தௌ வித்யமானः குணः அனுஷ்ணாசீத ஸ்பரிசः அனுபூயதே उपलब्धुणान्तरं जनयति सः क्वचिद् आश्रितः. अनुमानं सः परिमाणपर्यन्तं போக வேண்டாம். क्वचिद् आश्रितः साक्षात् समवायि कारणं स्पर्शमा இருந்தா ஏதோ ஒரு திரவியத்துல समवायि कारणे அந்த திரவியம் வாயு அത്ര குணாந்தரம் ஜனயதி. அனுமானம் பா தெரியாதா? வாயு திரவியம் இருக்கு, அனுமானம் காரணம். இதெல்லாம் முதல் படி சுலபமா சொன்னா என்ன, அனுஷ்ணாசீத ஸ்பர்ஷம் இருக்கு இல்லையா, தெரியறது இல்லையா? கடத்துல ஏதோ ஒரு திரவியத்துல தானே இருக்கக்கூடிய இல்ல வரக்கூடிய வாயுன்னு அனுமானம். குணமோ கிரியையோ அந்த திரவியம் வர பிருத்திவியா இருக்க முடியாது, அதுக்கு கடம் ஜலமா இருக்க முடியாது, தேஜஸா இருக்க முடியாது. காத்து வீச புரியுதா? காத்தடிக்கிறதுல ஒரு ரூபம் நமக்கு அனுபவம், ஒரு ரசம் வரதாத்துல இருக்க ஒரு ஸ்பர்ஷம் தெரியறதா இருந்தாலும் எது வந்தாலும் அந்த ஸ்பர்ஷம் அதுக்கு சமவாயி காரணம் என்னது? பிருத்திவியினுடைய ஸ்பர்ஷம் சொல்ல முடியாது. घटे उत्पत्ति गुणं क्रियां वा प्रति
അഗ്നിയുടെ സ്പർശം കാരണം ஆகாசாதீனம் காரணகாரிபாவம் இருக்கணும்னா அப்ப எதனுடைய ஸ்பர்ஷம் கேட்டா பாக்கி இருக்கிறது ரெண்டு ஒரே சமயத்தில் இருக்க வாயுவினுடைய ஸ்பர்ஷம் காரணம் அந்த ஸ்பர்ஷத்துக்கு ஆசிரியமான திரவியம் வாயு பூர்வவர்த்தி காரணம் அபிப்பிராயம் அப்ப காரியம் வர்றதுக்கு முன்னாடி காரணம் வந்து இருக்கணும் அப்போ இந்த கடத்தினுடைய உற்பத்தி க்ஷணத்திலேயே அங்க குணம் வருது அனுமானத்தினால அந்த குணத்துக்கு கடம் சமவாய காரணம் அனுஷ்ணாசீத ஸ்பர்ஷா பக்ஷா அந்த லாஜிக் புரியுதா அனுஷ்ணாசீத ஸ்பர்ஷா அது சென்டிமெண்டல் அப்ரோச் வெறும் அனுஷ்ணாசீத ஸ்பர்ஷம் இல்ல அப்படி என்ன வாயு வாதி சதி அனுபூயமான ரூல் சொல்லக்கூடாது கேட்கக்கூடாது லாஜிக்கலா பார்க்கணும் கடத்தினுடைய குணமோ அனுஷ்ணாசீத ஸ்பர்ஷம் அந்த அதே அந்த ஸ்பர்ஷம் கடம் காரணத்தினால் எங்கேயாவது அந்த குணம் வரதுக்கு முன்னாடி கடம் இருக்கணும் கண்டிப்பா அந்த லாஜிக் சரிப்படுத்தணும்னா ஏதோ ஒரு திரவியத்துல உற்பத்தி க்ஷணத்துல குணம் இருக்கக்கூடாம இருக்க முடியாது ஒரு ஒரு க்ஷணம் தள்ளியே நெக்ஸ்ட் க்ஷணத்துல குணத்துவம் அது அப்படி குணம் கொண்டு வந்திருக்கா குணஸ்டே திரவிய ஆசிரியம் இந்த ரூல் வச்சு பார்த்தா என்ன வரும் உற்பத்தி க்ஷணே கடே கந்தோ நாஸ்தி ரூபவதம் எந்த குணமும் கிடையாது ஜாதி குணத்துவம் क्वचिदाश्रित उत्पत्ति क्षणे घटे द्रव्याश्रितत्वம் இப்போ घटम ஒரு திரவியமாச்சு குணத்துவம் அந்த திரவியத்துல எது வந்து வரவேண்டிய குணங்கள் ஒண்ணுமே அது क्वचिदाश्रितம் இல்ல சுதந்திரமான குணம் நிக்க இரண்டாவது க்ஷணத்துல தான் வருது ஒரு திரவியத்தை ஆசிரியத்து க்ஷணத்துல அதனால யோயம் குணஹ சஹ क्वचिदावच्छिन्ने எത്ര எത്ര குணத்துவம் உற்பத்தி க்ஷண क्वचिदावच्छिन्ने घटे என்ன அர்த்தம் போட்டு சொல்றதா இருந்தா உற்பத்தி க்ஷண உற்பத்தி க்ஷணத்தில் இருக்கக்கூடிய घटம்னு அர்த்தம் யஹ யஹ குணஹ விசிஷ்டம் அர்த்தம் சஹ க்ஷணத்தில் இருக்கிற கட்ட வியாப்தி சொல்லலாம் சாதாரணமா சொல்லுவோம் அவச்சின்னம் சொன்னா அதோட அவ்வளவுதான் இப்படி வியாப்தி இருக்கு ரூபத்துல தெரியுது ரூபம் வந்து குணாவச்சின்னம் சொன்ன மாதிரி இந்த ஸ்பர்ஷம் உற்பத்தி க்ஷணம்னா ஒரு காலம் க்ஷணம்னா ஒரு காலம் தானே க்ஷணம் லவம் எல்லாம் காலம் ஒரு கேள்வி க்ஷணத்துல இருக்கக்கூடிய கடரும் அனுஷ்ணாசீதம் பட்சமா வச்சு க்ஷண விசிஷ்டே अनुष्णाशीत स्पर्शते எப்படி अनुष्णाशीत स्पर्शे घटे पृथ्वीलो अनुष्णाशीत स्पर्श இருக்கு வாயுல கேவலம் கந்தோ நாஸ்தி கோபி குணः நாஸ்தி अनुष्णाशीत स्पर्श குணாசிதா சொன்னா அது पृथ्वीயா கூட இருக்கலாம் घटत्वம் அது காரணம் இல்ல घटत्वம் வாதி சதி ஜாதி ஒரு ஸ்பெஷல் கேஸ்ல சாமானிய லட்சணம் இல்ல வாயம் வாதி சதி ஜாதி யஹ அயம் अनुष्णाशीत ஸ்பர்ஷ அனுபூயதே ஏன்னா ஜாதி வந்து காரியம் இல்ல அது எப்படி கண்டுபிடிக்க முடியும் நித்யா இப்ப நமக்கு கண்ணு மூடிட்டு இருக்கேன் நித்தியமா அனுஷ்ணாசீத ஸ்பர்ஷம் தெரியும் உற்பத்தி க்ஷணத்திலேயே வாயு மூலமா வாயுனுடைய அனுஷ்ணாசீத ஸ்பர்ஷம் ஜாதி வந்து பிருத்திவியோட அனுஷ்ணாசீத ஸ்பர்ஷமான ஒரு பதார்த்தம் இல்ல ஜாதி நித்யா அது தெரியும் இந்த கடம்னா எந்த க்ஷணத்துல இப்ப பாருங்க இந்த கடத்துக்கு உற்பத்தி ஆகிறதோ இதுல ஒரு அனுஷ்ணாசீத ஸ்பர்ஷம் அந்த க்ஷணத்திலேயே ஜாதி ஸ்பர்ஷம் சொல்ல முடியாது சீத ஸ்பர்ஷம் குணத்துக்கு சம்பந்தம் இல்ல குணம் வந்து அனுஷ்ணாசீத வர வேண்டியது இது காரணம் இல்லைன்னு வரும் இல்லையா ஆனா காரணம் சொன்னா இப்படி நிற்கும் பொழுது ஒரு அனுஷ்ணாசீத ஸ்பர்ஷம் தெரியாதால் அது வந்து ஜென்யோட இல்ல குணமோ கிரியையோ எல்லாம் கட ஜன்யமா இருக்கு சுதந்திரமா நிக்கிறேன் குணஹ கிரியாவே கட ஜன்யா ஜன்யா அப்போ கையில ஒரு அனுஷ்ணாசீத ஸ்பர்ஷம் அந்தரிக்ஷத்துல உற்பத்தி க்ஷணே அந்த ஸ்பர்ஷம் குணோ நாஸ்தி அந்த ஸ்பர்ஷம் ஏதோ ஒரு திரவியத்துல தானே இருக்கணும் சுதந்திரமா நிற்க முடியாது அப்படியே கை தூக்கி நிற்கும் பொழுது ஒரு அனுஷ்ணாசீத ஸ்பர்ஷம் தெரியுது இது சமஸ்கிருத பாஷா கையில ஃபீல் பண்றது இப்ப குணவத்வம் போட்டு சாமானிய தெரியாது இந்த பட்சத்துல என்னுடைய ஃபீல் பண்ற ஞானியும் ஆக்ஷிப் எங்க இருந்து வருது என்ன பிருத்திவியோட ஸ்பர்ஷம் சொல்ல முடியாது இதம் லட்சணம் பிருத்திவியோட ஸ்பர்ஷமா இருந்தா தெரியும் நமக்கு இது ஏதோ டச் பண்றது ஏதோ ஒண்ணு கான்கிரீட்டா இருக்கு ஒரு அவர்த்தித்வம் அவ்வியாப்தி இது தோஷா அது இல்லாம தெரியுது ஒரு அனுஷ்ணாசீதம் குணவத்வம் திரவிய சாமானிய லட்சணம் இது எதா உச்சதே அதனால அது ஸ்பர்ஷம் சொல்ல முடியாது ஸ்பர்ஷம் சொல்ல முடியாது ஏன்னா தேஜஸ்வனுடைய ஸ்பர்ஷம் குணவத்வம் ஸ்பர்ஷம் லட்சணம் ஜலத்தினுடைய குணவத்வம் நாம குணம் சீத ஸ்பர்ஷமா இருக்கணும் மற்ற திரவியங்களுக்கு ஸ்பர்ஷமும் கிடையாது குணவத்வம் திரவிய சாமானிய வாயு சித்திக்கிறது தர்ஹி சர்வஸ்மின்னபி திரவியே சர்வதா குணவத்வம் அபேக்ஷதே ததா ஹி யோயம் வாயம் வாதி சதி அனுஷ்ணாசீத ஸ்பர்ஷः க்ஷணாவच्छेदेन सह क्वचित् आश्रितः घटादिपद्रव्येषु गुणाभावः न चास्य कुतः आश्रयः पृथिवी रूपत्वाद् उत्पन्नं द्रव्यं रूपणं अगुणम् अक्रियं च तिष्ठति इति एकः न्यायः अस्ति रूपवत् न चास्य आश्रय पृथिवी
यत्किमपि द्रव्यं यदा उत्पद्यते இப்போ வாயு தஸ்மின் க்ஷணே காத்தடிக்கும் பொழுது தஸ்மின் திரவியே அந்த அனுஷ்ணாசீத குணோபி ந பவதி அதுக்கு ஆசிரியம் பிருத்திவின்னு சொல்ல முடியும் கோபி குணः न भवति कापि क्रिया न भवति इति नियमस्य अर्थः उद्भूतस्पर्शवत् पार्थिवस्य अयं नियमः किमर्थं स्वीक्रियते इत्युक्ते उद्भूतस्पर्शवत् पार्थिवस्य द्रव्यगुणयोः नियमः एवं द्रव्य क्रिययोश्च உத்பூதஸ்பரிசம் அந்த பிருத்திவியில் உத்பூத ரூபம் இது வக்தவ்யம் ததா கண்ணு திறந்து உட்கார்ந்துருக்கேன் எதி இப்போ ஏதாவது நியமஹ நஸ்யா காத்தடிக்கிறது ஆனா உத்பூத ரூப திரவியம் தெரியல घटे உற்பத்தியமான இங்க டச் பண்ணும்போது பிரதி இதுல உத்பூத ரூபமும் தெரியுது உத்பூத ஸ்பரிசமும் தெரியுது காரணத்துவம் நஸ்யா அந்த ஸ்பரிசம் உத்பூத ஸ்பரிசமா இருக்கிறதுனால தான் தெரியறது காரணம் எதனுடைய காரியா இது எது எதனுடைய பூர்வக்ஷணே கண்ணு திறந்து பார்த்தா அதுல ஒரு ரூபவத் திரவியம் கிடைக்கிறது எது யுகபத் பவதி தயோஹ காரிய காரண பிருத்திவி கையில தட்டுறதா இருந்தால் ஒரு பிருத்திவி பதார்த்தம் பிரகிருதி தட்டுறதா घटे டச் பண்ண குணான் பிரதி கண் திறந்து பார்த்தால் ஒரு ரூபவத் திரவியம் घटस्य காரணத்துவம் வக்தவ்யம் அந்த மாதிரி இல்ல இங்க சமவாயி காரணம் அப்படியே கண்ணு மூடிட்டு இருந்த ஏதோ ஒரு ஸ்பரிசம் घटः தோன்றது எதனுடைய ஸ்பரிசம் ஒண்ணுமே இல்ல घटः यदा ரூபவத் திரவியம் தெரியல तदा तस्मिन् தெரியல तत्र அது पृथ्वीയുടെ स्पर्शं उत्पद्यन्ते इति न वक्तव्यम् भूतस्पर्शवत् पार्थिवस्य अस्मात् किं वक्तव्यम् प्रथमक्षणे घटः भूतस्पर्शம் எங்க இருக்கோ அனந்தரक्षणे तत्र गुणाः அங்க கண்டிப்பா உத்பூத ரூபமும் இருக்கணும் ரூபம் இங்க வந்து உத்பூத ரூபம் குணः வாயுவினுடைய ஸ்பர்ஷம் தெரியும் பொழுது அனந்தரक्षणे உத்பூத ரூபவத் द्रव्यम् इति वक्तव्यम् तथा च दृश्यते तत्र दृश्यते अयं नियमः आगतः उत्पन्नम् संबंधपट्ट இல்ல उत्पत्तिक्षणेन्द्रियத்தோடு संबंधपट्ट गुणशून्यं क्रियाशून्यं च रूपवत् द्रव्यं किमपि न दृश्यते उत्पत्तिक्षणम् उत्पन्नं द्रव्यम् अनुष्णाशीतस्पर्शश्च गुणम् अक्रियं च तिष्ठति तत्पत्तिक्षणे गुणं विना क्रियां विना च तिष्ठति पार्थिवः इति वक्तुं न शक्यते तथा च पृथिवीयोः स्पर्शं द्रव्यसामान्यलक्षणम् इति यदा उच्यते अस्य लक्षणस्य आद्यक्षणावच्छिन्ने घटे समन्वयोस्पर्शम् இருந்தால் आद्यक्षणावच्छिन्नः घटः लक्ष्य एकदेशः அங்க पृथ्वी உத்பூத ரூபம் द्रव्य सामान्यं लक्ष्यम् இது पृथ्वीயோட ஸ்பர்ஷமா இருந்தால் அங்க ரூபம் लक्ष्य एकदेशः आद्यक्षणावच्छिन्नो घटः तत्र गुणवत्वं नास्ति गुणवत्वरूपं लक्षणं नास्ति तस्मात् न च जलतेजसी अनुष्णाशीतस्पर्शवत्वात् इति जलतेजसी जलमो जलतेजसी असंभवम् தெரியுமா तेजः तेजसी तेजांसि जलंच तेजश्च जलतेजसी द्विवचन எப்படி தெரியுமா ஜலத்தினுடைய ஸ்பர்ஷமும் தேஜஸ்னுடைய ஸ்பர்ஷமும் இல்ல பஷந்தோ எந்த லட்சணத்திலும் சமன்வயம் கிடையாதுன்னா அசம்பவம் ஸ்பர்ஷவத்வ கஸ்மின்னாபி லக்ஷ்யே சமன்வயம் நாஸ்தி चेत् असंभवः இல்ல गुणविभुज द्रव्य सामान्य लक्षणம் इत्युक्ते कस्मिन्नपि लक्ष्ये समन्वयं नास्ति எந்த द्रव्यத்திலும் சமன்வயம் கிடையாதுனால் सर्वत्र उपलब्धि असंभवம் அப்படி இல்ல முதல் வந்து அங்க ஸ்பர்ஷமே இல்ல சரி இருக்குன்னு வச்சுட்டு பாருங்க विभु द्रव्यத்துக்கு ஸ்பர்ஷம் இல்லாத द्रव्यस्य उत्पत्ति क्षणे சரி அதுக்கு ஸ்பர்ஷம் இருக்கட்டுமே சமயகேவ ஆகாசத்தினுடைய ஸ்பர்ஷம் யானி द्रव्याणि भवन्ति சொல்லாமே தேஷு காலத்தினுடைய ஸ்பர்ஷம் கானிச்சித் நித்ய द्रव्याणि वर्तन्ते இருக்கலாம் இருந்தா என்ன அப்படி ஆகாசம் இருந்தா என்ன சொல்லலாம் ஆகாச கண்டனம் பண்ணவே கிடையாது ஆகாசத்தினுடைய காலத்தினுடைய ஸ்பர்ஷமா இருந்தா எல்லா இடத்துலயும் தெரியும் द्रव्यத்துக்கு தான இந்த எனக்கு மட்டும் எப்படி தெரியறது எந்த द्रव्यத்துக்கு உற்பத்தி இந்த காத்து எனக்கு தான் द्रव्यத்துல அந்த வழியில் போறதா இருந்துட்டே இருக்கும் அது வந்து ஆகாசத்தினுடைய பரிமாணம் இருக்கு அது ஆகாசம் அங்கே இருக்கு இல்லையா அங்கேயும் தெரியணுமே எப்பொழுதும் இங்க மட்டும் தெரியறதா இருந்தா காலத்துல என்ன தெரியும் அதுல எல்லாம் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு द्रव्यத்தி கிடையாது ஸ்பர்ஷம் அது எந்த द्रव्यத்துக்கு எல்லா இடத்துலயும் இருக்கும் அங்கதான் இந்த சமனுடைய ஸ்பர்ஷம் இல்ல அதனால எல்லா இல்லாத நித்திய द्रव्यங்களில் சமன்வயப்படுத்துறது சமமே அந்த ஸ்பர்ஷம் எல்லா இடத்துலயும் தெரியும் எந்த द्रव्यத்துக்கு உற்பத்தி இருக்கு எல்லாருக்கும் தெரியும் சமன்வயம் வராது அது ஒரு அது தெரியல ஒரு சமயத்தை வச்சு எனக்கு மட்டும் தான் தெரியும் அதனால இங்க மட்டும் இருக்கிற ஏதோ ஒரு திரவியத்தினுடைய ஸ்பர்ஷம் அவ்வியாப்தி வருமேன்றதுனால இந்த லட்சணம் அது என்ன பாக்கி இருக்கு வாயு தான் சரியா இருக்காது இதுக்கு அவ்வியாப்தி இருக்கு தோஷம் மனசு பாக்கி இருக்கு மனசு தோஷத்தை காமிக்கிறார் அதுக்கப்புறம் பதில் சொல்லணும் மனசு உள்ள இருக்கு இல்லையா இந்திரியம் அதனுடைய ஸ்பர்ஷம் சொல்லலாமா ஒரு கேள்வி இருக்கலாமே मनस् परिमाणमपि अवयवगतं परिमाणम् अवयविनि परिमाणान्तरम् आरभते इत्येव अणुस्पर्शस्य अणुरूपं ताने मनस् अणुरूपं ताने उत्पत्तिक्षणावच्छिन्ने घटे परिमाणं नास्ति परमाणुस्पर्शं दृश्यते उत्पत्तिक्षणावच्छिन्ने घटे परिमाणमस्ति वा इति पृच्छति नास्ति इति मया उक्तम्
कुतः अयमपि नियमः तत्र तथैव இப்படி இருக்கா कारणे विद्यमानं नाम कपालं பரமாணு घटस्य ஸ்பர்ஷः अतीन्द्रिय कारणं பரமாணு பரிமாணம் समवायिकारणं மனசுக்கு कपाले மனசுக்கு என்ன विद्यमानं பரிமாணம் परिमाणं பரமாணு பரிமாணம் घटे परिमाणान्तरं மனசு जनयति பரமாணுன்னு சொல்லல इत्येव नियमः ஆனா மனசுக்கு कदा பரமாணு जनयति பரிமாணம் தான் இருக்கு घटस्य उत्पत्त्यनन्तरं द्वितीयक्षणे பரமாணுடைய जनयति ஸ்பர்ஷம் அதீந்திரியம் இல்லையா? प्रथमक्षणे जनयति वा न மனசுக்கு जनयति ஸ்பர்ஷம் இல்ல ஒரு விஷயம் तदा सः முதல் पृच्छति மனசுக்கு घटस्य ஸ்பர்ஷம் उत्पत्तिक्षणे இருக்குன்னு வச்சுட்டு பார்த்தா परिमाणं दृश्यते खलु इति तर्हि परिमाणपर्यन्तं किमर्थं गच्छति रूपं दृश्यते खलु அதீந்திரியம் मया प्रष्टुं शक्यते तस्मात् यः उत्पत्तिक्षणे प्रतीयमानस्पर्शाश्रयः किमपि स गुणो वायुः। नास्ति इत्युक्ते प्रत्यक्षविरोधः तस्मात् इति तस्य प्रश्नः यः प्रतीयमानस्पर्शाश्रयः अनुभवத்துக்கு அதுக்கு என்ன விருத்தமா அர்த்தம்? இருக்கே सः वायुः ஏன்னா घटस्य उत्पत्तिक्षणे பிரதீயமானம் ரூபம் தெரியாதா நியாயமான அதுல அனுபூயமான கலர் தெரியாதா தெரியக்கூடிய தெரியுமா பரிமாணம் தெரியாதா பிரதீயமானம் தெரியும்னால் எல்லாமே தெரியும் இல்லையா தெரியக்கூடியது அப்போ பிரதீயமான நீங்க அனுபவ விருத்தமா சொல்றீங்க பிரதீயமான உங்களுடைய அனுபவத்துக்கு இது சரியா ஸ்பர்ஷாஸ்ரயம். வராது உங்களுடைய லாஜிக்கு சரியா வராது பிரதீயமானமான உற்பத்திக்ஷணே ஸ்பர்ஷக்ஷணே ஆசிரியம் பிரதீயமானः குணங்கள் यः தெரியுது. ஸ்பர்ஷः तस्य உடனே आश्रयः பார்த்தா அது கலர் தெரியாதா वायुरेव இது சித்தம் பவதி சரிப்பா இந்த கந்தவத்வம் பிடிக்கிறேன். இதுக்கு மேல என்ன கலர் கலர் கேள்வி வருது பிராச்சீன கந்தவத்வம் தார்க்கிகள் சொன்னா கந்தம் மட்டுமா வாயு பிரத்யக்ஷம் சொல்றான் எல்லாமே இருக்கு இல்லையா இருக்கிறதெல்லாம் தெரியணும் இல்லையா खण्डनं பண்றதுக்கு गन्धवत्वं पृथिव्याः लक्षणम् इत्युक्ते पृथिव्याः इवाल गन्धवत्वमेव कुले अस्ति इत्यर्थो वा प्राचीनतार्किकाः किं गन्धवत्वम् वदन्ति असाधारणமா இருக்கு वायुः எல்லா प्रत्यक्षः குணங்களும் இருக்கு பல குணங்கள் இருக்கு எல்லா குணமும் इति இல்ல वदन्ति பல குணங்கள் பிருத்திவியில் அவளை இருக்கு खण्डनं பண்றது இருக்கிறது எல்லாமே தெரியுது பிராச்சீன தார்க்கிக ரெண்டு விபாகம் பிரதம க்ஷணத்திலேயே தெரியுது இப்ப நீங்க எப்படி அவளுக்குள்ள சில பிரதம க்ஷணத்துல அபிப்பிராய பேதங்கள் கந்தம் கிடையாது சொல்லப் போறா. அப்படி சொல்றது அப்புறம் சொல்றேன் இதுதான் கேள்வி இல்லையா அதுக்கு என்ன பதில் தெரியுமோ உற்பத்தி க்ஷணே